இந்த கிளவி வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி என்னென்ன நடக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கடை இருக்கும், பஸ்ஸுகள்லாம் நிற்கும், கண்டக்டர் டிரைவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது அப்படியே எழுதுறது அந்த மாதிரி எழுதும் போது அது சுவை கூட்டும். பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு ஓரத்துல நிக்கிறோம், கிளை வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப உங்களை சுத்தி பஸ் ஸ்டாண்டை சுத்தி என்ன நடக்குது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. குட் குட், உட்காருங்க உட்காருங்க. அடுத்து வேற யாராவது சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. சொல்றாரா? இதெல்லாம் அப்படியே உள்ள கொண்டு வரணும். ஒரு கதையோ ஒரு கதை எழுதுறீங்கன்னா இது அப்படியே என்ன செய்யணும், இந்த கண்டக்டர் பேசுன மாதிரி சொல்ல வரணும். உத்தரவு பஸ் வரப்பட போதுவாங்க, உத்தரவு பஸ் சொல்றவா, இதை வந்து அப்படியே எழுதணும். இந்த அவர் பேசுற நடையில, இந்த பேச்சு நடையில எழுதணும், சுவையாக. அடுத்து வேற வேற சொல்லுங்க, வேற அவ்வளவுதானா? யார் வேணாலும் சொல்லலாம், சொல்லுங்க சொல்லுங்க. பொம்மை எல்லாம் விற்பாங்க. துணிப்பை எல்லாம் வச்சு விற்பாங்க. சரி, இப்ப அந்த பாட்டி வந்து உங்க பக்கத்துல வந்து நிக்குதுல்ல, அந்த பாட்டி, இந்த பாட்டி வந்து அதோடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்? அது என்னென்ன மாதிரியான அடையாளங்கள் இருக்கும்? உங்கள்கிட்ட வந்து ஒரு பாட்டி வந்து உங்கள்கிட்ட கேட்குது. அந்த பாட்டி இப்ப என்ன என்ன நல்லா நேற்று நிறைய பட்டை அடிச்சிருப்பாரு, சந்தனம் வச்சிருப்பாரு, குங்குமம் வச்சிருப்பாரு, ஒரு ரோப் போட்டிருப்பாரு, செல்போன் வச்சிருப்பாரு. ஒரு ஆளை அடையாளப்படுத்தி சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லிட்டே வரலாம். ஒரு ஆளை அடையாளப்படுத்தி சொல்லும் போது சொல்லிக்கிட்டே வரலாம். மண்டை வழுக்கையா இருந்துச்சு, சட்டப்பையில 2 பேனா வச்சிருந்தாரு, எல்லாரும் ஒரு பேனா தான் வச்சிருப்பாங்க, அதனால 2 பேனா வச்சிருந்தாரு. சோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு நபரை சொல்லும் போது அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். அது எழுத 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 நீங்க எழுதும் போது உங்க பின்னாடி மாடு, பசுமாடு போய்கிட்டே இருக்கு, பசுமாடு போய்கிட்டே இருக்கு. பின்னாடி என்ன செய்யும்? கண்டுபிடி. பின்னாடி கண்டுபிடி என்ன செய்யும்? கூடவே வரும். அம்மா முன்னாடி போனா என்ன வரும்? கண்டுபிடி கூடவே வரும். அது மாதிரி நீங்க எழுதும் போது உங்களே அறியாம நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அந்த எழுத்து அப்படியே பின்னாடி கூட வந்து உங்களுக்கு துணை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் எழுத அதுவே வந்து எப்படி கண்டுபிடி கூட வருதோ அதே மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கும்போது உங்களே அறியாம அந்த எழுத்து அறிவு, அந்த ஆற்றல், அது என்ன அப்படியே கொஞ்சம் மேற்கொண்டு அப்படியே உங்களை எழுதிக்கிட்டே போகும். நாவல்லாம் எழுதுறாங்கல்ல, 300 பக்கம் 400 பக்கம், அதெல்லாம் எப்படி எழுதுறாங்க? அவங்க எழுதிக்கிட்டே இருக்கையில அந்த ஞானம் வந்து அவங்கள கூட்டிக்கிட்டே போகும். முன்னாடி பின்னாடி கண்டு வர்ற மாதிரி அவங்க முன்னாடி எழுதிக்கிட்டே போவாங்க, பின்னாடி அறிவா எழுத்தும் வரும். அதுதான் மிகப்பெரிய நாவல்கள் எழுதுறதுக்கு காரணம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த கிளவியை பத்தி சொல்றோம். முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. மனித உடம்புல தலை இருக்கு, அடுத்து உடம்பு இருக்கு, அடுத்து கால் இருக்கு. இப்ப தலையினாலதான் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம், பேசுறோம், கேட்கிறோம். தலையினாலதான் என்ன செய்யறோம். அப்ப தலை வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து உடம்பு, நம்ம சாப்பிடுற உடம்பு இதுலதான் சேமிக்குது. அடுத்து கால்னாலதான் நம்ம நடக்கும். அதே மாதிரி கதையிலையும் நம்ம கொண்டு வரலாம், நம்ம கட்டுரையிலையும் கொண்டாடலாம். தலை நல்லா இருந்தா தான் என்ன செய்யணும்? அது முதல்ல எடுக்கும் போது தலை நல்லா இருந்துச்சாடா பரவாயில்லையே, அழகா இருக்கான் இந்த மனுஷன் அப்படின்னு ஏன் சொல்றோம்? முகத்தை பார்த்து சொல்லணும். அப்ப முதல்ல கதையுடைய ஒரு கட்டுரையுடைய தொடக்கம் வந்து நம்மளை படிக்கிறவனை தூண்டக்கூடியதா இருக்கு. ஏப்பா இந்த பஸ் எங்கப்பா போகுது? ஸ்டார்டிங்க அப்படின்னு வச்சிட்டீங்கன்னு நீங்க ஒரு கொஸ்டின் நம்ம என்ன செய்வோம்? படிக்கிறதுக்கு ஆர்வமா இந்த பஸ் எங்கப்பா போகுது அப்படின்னு ஒரு கிளவி கேட்குது. அப்ப நம்ம ஆகா இங்கேயோ இந்த ஊருக்கு போகுது, அப்ப இந்த பஸ் அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு கொஸ்டின் தொடக்கமே தூண்டக்கூடியதா இருக்காங்க. நம்ம எழுதுற எந்த எழுத்துமே அடுத்து படிக்க வைக்கிற அளவுக்கு தூண்டக்கூடியதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கதையுடைய தொடக்கம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த உடம்புக்கு வர்றோம். உடம்புல என்னென்ன செய்யணும்? உடம்புல வந்து நம்ம செமிக்குது, சாப்பாடு சாப்பிடாத மாதிரி நம்முடைய
தத்துவங்கள், அறிவியல்கள், தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே இந்த உடம்புக்குள்ள கொண்டாந்து விஷயமா சேர்க்கணும். நல்ல விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். கடைசியா காடு தான் நடக்க முடியும். கடைசியா அந்த கதையோ அது கட்டுரையோ எழுதும் போது கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும்? கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்கணும். ஆஹா, நான் ஒண்ணு நினைச்சேன், இப்படி வந்து முடியுது கதை, நான் போயிட்டே இருக்கு, கதை போயிட்டே இருக்கு, என்னடா பார்த்தா கதை வேற மாதிரி முடியுது அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒரு வயசான அம்மா வருது, இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்குது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இந்த பஸ் வருமா, நான் சொல்றேன் நில்லுமா அப்படிங்குது. இந்த கிளை என்ன செய்யுது, மறுபடியும் திருப்பி போய் அந்த அந்த தம்பி தம்பி இந்த பஸ்ஸா, ஒவ்வொரு பஸ்ஸும் வந்த உடனே தம்பி தம்பி இந்த பஸ்ஸா, தம்பி இந்த பஸ்ஸா, ஏமா நான் தான் சொல்றேன்ல, வரும்போது சொல்றேன், செத்த இருங்க கிளவி, எப்படி செத்த இருங்க கிளவி இல்லையா? அந்த அப்படியே அந்த பேச்ச அப்படியே கதைக்குள்ள தூக்கி போடணும். இப்போ நீங்க கீழே இறங்கி போறீங்க, அங்கிட்டு 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இங்கிட்டு ஒரு 7-8 பேர் உட்கார்ந்துருக்காங்க, சில பேர் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. இதெல்லாம் அப்படியே உள்ள கொண்டாந்து சேர்க்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறத பூரா கொண்டாந்து அப்படியே சேர்த்து கதையை பெருசாக்கிட்டு போயிடலாம். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு பேர் ஒரே ஒரு எழுத்துதான். ஒரே ஒரு எழுத்துதான். 4 பக்கம் அந்த கதை. கதையுடைய தலைப்பு வந்து ஒரே ஒரு எழுத்துதான். ஆனா கதை 4 பக்கம். வேற ஒண்ணும் இல்ல, என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, இந்த ஆபீஸை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஆபீஸர் டைப் பண்ணி கொண்டு வர சொல்றாரு. டைபிஸ்ட கூப்பிட்டு இந்த ஆபீஸை மாற்ற வேண்டும் எழுதி டைப் பண்ணி கொண்டு வர சொல்றாரு. அந்த அம்மா எல்லாம் போயிட்டு டைப் பண்ணி கொண்டாந்து இந்த அம்மா சார் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குது. இதை பார்த்த உடனே ஆபீஸர் போக வந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன என்ன டைப் பண்ணிருக்க, ஆய் போய் கத்துறாரு. கடைசியா என்னன்னு வாங்கி பார்த்தா, இந்த ஆபீஸை மாற்ற வேண்டும் எழுதுறது பதிலா இந்த ஆபீஸரை மாற்ற வேண்டும் எழுதி டைப் பண்ணி. இதுதான் கதை வந்து இதுதான். எனக்கு இந்த மைண்ட்ல இது ஒண்ணு மட்டும்தான், ஆபீஸை ஆபீஸரை. இந்த ஒரே ஒரு எழுத்து தான் கதையை உருவாக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுச்சு. அப்ப ஒரு ஆபீஸ் எப்படி இருக்கும், அந்த ஆபீஸர் எப்படி இருப்பாரு, இந்த டைபிஸ்ட் எப்படி இருப்பாங்க, இந்த டைபிஸ்ட் எப்படி லேட்டா வருவாங்க, இந்த ஆபீஸ்ல யார் யார் இருப்பா, இந்த ஆபீஸ்ல யார் யார் இருப்பா, அந்த ஆபீஸ்ல ஃபேர் போடுதா, டிவி போடுதா, இதெல்லாம் கதைக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்படியே ஒரு ஆபீஸ் அப்படியே கற்பனை பண்ணி உள்ள கொண்டு வந்துடணும். உள்ள கொண்டு வந்து என்ன செஞ்சிருந்தேன், டேபிள் வந்து வரும்போது ஆள் ஆடுது, போய் ஐயா அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டேபிள் ஆடுது கொண்டு அப்படிங்கிறாரு அவரு. இதெல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கதையா மாத்தி அப்படியே கொண்டு வந்தோம்னா படிக்கிறதுக்கு டேஸ்டா. இப்ப என்ன செய்யணும், இந்த அம்மா வந்து பஸ்ல ஏறுது, அந்த அவரை போட்டு நம்புக்குது. அதுதான் சொல்றாரு, காலேஜ் போயிருக்க நேரம் நிக்கிறாங்கம்மா, உனக்கு எங்க இடம் கொடுக்க போறாங்க, அந்த அந்த பெரிய அந்த பையன் சொல்றாரு, உனக்கு எங்கேயுமே இடம் கொடுக்க போறாங்க, இருமா சொல்றேன்னு சொன்னாரு. அப்புறம் பஸ் வருது, பஸ்ல ஏறுனா பஸ்ல போகும்போது என்ன ஆயிடுது, பஸ்ல எல்லாரும் கர்ச்சிப்பு உள்ள கையில வச்சுக்கிற பைய எல்லாத்தையும் ஜன்னல் வழியா போட்டு இடத்த பிடிச்சிடுறாங்க. சம்பவம் நடக்கிறத சொல்றேன். அப்ப இடத்த பிடிச்சிடுறாங்க. இடத்த பிடிச்சி இந்த கலவையால ஏற முடியல, கஷ்டப்பட்டு ஏறுது. இப்படி ஏறும்போது சில பேர் கீழே இறங்குறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, என்னது நாங்க இறங்குறதுக்குள்ள இருக்கு ஏறீங்க, இங்க பொத்துக்கிட்டு போறீங்க, அவசரம். இயல்பா பேசுறது அப்படியே சொல்றது, கதைக்குள்ள கொண்டு வருது. இல்ல பொத்துக்கிட்டா போடுது, எங்க போறீங்க அவசரம், அப்படின்னு அவசரம் இறங்கிக்கிறமே அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, மேலே ஏறுறாங்க. போனா எல்லாரும் காட்டாங்க இடமே இல்லை. வயசானவங்களுக்கு இடம் கொடுக்கணும், யாரும் இடம் கொடுக்கணும். இந்த கடையில் என்ன செய்யுது, பொதுவாக வயசானவங்க தொண பேசுவாங்க. அங்கே ஏறி நின்று, எப்ப எங்க ஊருக்கு வந்த உடனே கொஞ்சம் நிப்பாட்டுங்க வண்டிய, சும்மா நெல்லு கடைக்கு நான் வரும்போது சொல்றேன், கண்டக்டர் சொல்றேன். உடனே சிலரு கண்டக்டர் நான் வரும்போது சொல்றேன், என்னவோ என் பேரன் மிலிட்டரியில வேலை பார்க்கிறேன், எல்லை பாதுகாப்பு படையில, அவனுக்கு போன் பண்ணலாம்னு போனேன். அது என்னன்னா போனே எடுக்கல. அந்த காலத்துல போன் வசதி இல்லை, அது போனே எடுக்கல. நான் என்ன பண்ணேன், போன அங்கே இங்க போய் பார்த்தேன் கிடைக்கல. அப்ப அந்த பல்லு விளக்குறதுக்கு கருவேப்பிலை பால்குடி இருந்தா நல்லா இருக்குன்னு அந்த கடைக்கு போனேன். அந்த கடையும் இல்லை. எப்படித்தான் மனுஷன் வயசான காலத்துல அலையும். இது அப்படியே கொண்டு வரணும் உள்ள, நல்லா கவனிங்க. நான் சொல்றது கூட அப்படியே நம்ம என்னென்ன பேசணும் அப்படியே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இது சுவையா இருக்கும். அவங்க என்னன்னு தெரியலப்பா, சரி நீ இப்போ கொஞ்ச நேரம் ஒரு பிள்ளையும் எந்திரிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த அந்த பொங்கலை வந்து புலம்புது, அதுதான் புலம்புது. மறுபடியும் அவங்க போனேன் கிடைக்கல, பேரனுக்கு எல்லா பாதுகாப்பு படையில இருக்கு, அதுவும் கிடைக்கல, எங்க போனும் கிடைக்கல, ஒன்றும் செய்யல. உடனே
முதியோர்கள் போட்டு சீட்ல ஒரு பையன் உட்காந்துருக்கான். நம்மளா கற்பனை. அவர் சொல்றாங்க, கிளவே என்னத்த போட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த வயசான வீட்டுல கிடக்க அப்படின்னாங்க. எதுக்கு இப்படி போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த கிளவி என்ன சொல்றது, என்னது வயசானவங்களா அப்படின்ட்டு மறுபடியும் என்னமோ பேசு. கண்டக்டர் வர்றாரு, சத்தம் போடுறாரு. என்னமா தொடர்ந்து அப்ப எங்க ஊரு கதையில இதெல்லாம் பிரேக்கு, கதையில இதெல்லாம் கொஞ்சம் பிரேக்கு, இதெல்லாம் சேர்க்கணும். கதையில சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டாந்து அப்புறம் திருப்பி நல்லா வெளியே வரணும். ஒரு டெக்னிக் இதெல்லாம் கதையில தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதனால என்ன செய்யறாங்க, இந்த இவர் என்ன சொல்றாரு, அப்புறம் கிராமத்துல இறக்கி விடுங்கப்பான்னு சொல்றாரு. இந்த கிழமை இந்த கண்டக்டர் சொல்லுது, எங்க கிராமம் வந்தவங்க சொல்லுங்க, என்னை இறக்கி விட்டுருங்க, நல்லா இருக்கு, வேற எந்த கிராமத்துலயும் இறக்கி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி. உடனே என்ன சொல்றாரு, இந்த கிழமை என்ன செய்யுது அப்படியே சொல்லணும்னா, அந்த கிழமை அந்த கண்டக்டர், உங்க ஊர்ல எல்லாம் பஸ் நிக்காது, ஒருத்தர் 2 பேருக்கு பஸ் நிப்பாட்ட சொல்றியா? ஏன் கிழமை, என்ன எங்க ஊர்ல பஸ் நிக்காதா? என்ன சொல்றீங்க? எங்க கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் தெரியுமா? எப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்த கிராமம் தெரியுமா? யார் யார் இருந்தாங்க தெரியுமா? எங்க கிராமத்துல எவ்வளவு விளைச்சல் விளையுது தெரியுமா? அப்படி இப்படி இந்த கலைக்கு என்னமோ சொல்லுது. மறுபடியும் அந்த பஸ்ல முதியோர்கள் இடத்துல உட்கார்ந்து இந்த பையன் என்ன சொல்றான், ஏப்பாட்டி உன்னை எத்தனை தவணை சொல்றது, தொலைத்தோன்னு பேசாம வாழ்ந்தானே சொல்றேன். கவனிங்க, இதெல்லாம் அப்படியே கொண்டுகிட்டே வரீங்க, அவர் நீங்க எழுதிட்டே வாங்கி எல்லாரும் எழுதுனாங்க. சரிட்டு என்ன பண்றோம், என்ன பண்றாப்ல அந்த பையன் சொல்றான், இந்த கிளவி பேசுது. கடைசியா ஊர் வருது. ஊர் வந்தோடனே, ஏப்பா அந்த கிராம கலரி, அந்த கிராமத்துக்கு பேரு கலரின்னு பேரு வச்சுங்க. சும்மா கிராமத்துக்கு பேரு கலரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல போய் இறங்குறா. இந்த கலரி யாருமா கேட்டது, கிளவே இறங்கு அப்படின்னா கிளவி இறங்கும் போது அந்த முதியோர்கள் சீட்ல ஒரு பையன் இருந்தா பாருங்க, அவனும் இறங்குறான். இவங்க 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கி கிளவி என்ன செய்து நடந்து போயிருக்கு. ஊருக்குள்ள நடந்து போகுது, ஒத்தடி பாதையில கிராமத்துக்கு போகுது. இந்த பையன் மட்டும் என்ன செய்யறான், பஸ்ஸை விட்டு இறங்கி பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, பஸ் ஸ்டாப்ல. இந்த டீ கடைக்குள்ள போறான். இப்ப அந்த டீ கடை எப்படி இருக்கும்னு எழுதணும். டீ கடையில என்னென்ன இருக்கும்? பொறை இருக்கும். குட் குட். அடுத்து சொல்லுங்க. பிஸ்கட் இருக்கும், வாழைப்பழம் தொங்கும், டீ போடுறவர் இருப்பாரு, நியூஸ் பேப்பர் இருக்கும். இது எல்லாத்தையும் கொண்டாந்து இதுக்குள்ள நுழைக்கணும். எதுக்குள்ள நுழைக்கணும்? கதைக்குள்ள நுழைக்கணும். ஒரு கதையை எழுதும் போது எப்படி செய்யணும், இது எல்லாத்தையும் கொண்டாடணும். ஷாம்பு பாக்கெட்டு தொங்கும், டீ தூள் பாக்கெட்டு தொங்கும், உப்பி பொறுத்த கேப் இருக்கும், ஈ வைக்கிற போண்டா இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், இந்த கதைக்குள்ள கொண்டு வரணும். ஞாபகம் வச்சுட்டீங்களா? இப்ப என்ன செய்யறோம், இதெல்லாம் சொல்ல நம்ம டீ கடைக்காரங்க இவரும் பேசுறாங்க. இந்த கிராமத்துல சிவகாமி நாச்சியார்னு ஒரு கிழவி இருக்காப்புல, அது எங்கிட்டு இருக்கு? இது அந்த ஊரா? ஆமாங்க, இதுதான் ஊரு. சிவகாமி நாச்சியார் ஊரு இதுதான். நான் சும்மா சொல்றேன், சிவகாமி நாச்சியார் கிழவி ஊரு இதுதான் இருக்கு. அந்த கிராமத்துல முளைப்படுத்துன்னு இருக்கு. இதுல இருந்து நேரம் 2 கிலோமீட்டர் நடங்க. கிராமத்துல வயக்காட்டில நீங்க 2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அந்த ஒரு முளைப்படுத்துன ஒரு ஊரு. முளைப்படுத்துனே ஒட்டுனாப்புல உள்ள ஒரு வீடு அந்த சிவகாமி நாச்சியார் வீடு. யார் சொல்றா? டீ கடைக்காரர் சொல்றாரு. இப்ப டீ கடைக்காரர் சொன்ன உடனே இவன் என்ன செய்யலாம், டீயை வாங்கி குடிச்சிட்டு ஒரு போண்டா வாங்கி தின்னுக்கிட்டு டீயை வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் கதைக்குள்ள உள்ள கொண்டு வரணும். கதைக்குள்ள அங்கே என்னென்ன பார்க்கணுமோ அப்படியே எல்லாத்தையும் அந்த கதைக்குள்ள கொண்டு வரணும். சுவையா எழுதுறது எப்படி? டாபிக் என்ன? சுவையா எழுதுறது எப்படி? அவ்வளவுதான். போண்டா டேஸ்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்றோம், அதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே வரோம். அப்படியே எழுதிக்கிட்டே வந்து கடைசியா இந்த கிளவிக்கு நடந்து போறோம். கிளவிய பார்த்தா இந்த முதியோர் சீட்டு டீ கடைக்காரர்கிட்ட கேட்டா பாத்தீங்களா, உடனே இந்த கிளவி சிவகாமி நாச்சியார் யாருன்னு பஸ்ல வந்து அதே கிளவி. இப்ப ஏன் சிரிக்கிறோம் எல்லாரும்? பாட்டிக்கு கதை எங்க கொண்டு வரோம் பாருங்க, எப்படி கொண்டு வரோம் புரியல அவங்களுக்கு. குளங்களுக்கு இந்த பக்கத்துல உட்கார்ந்து இவனுக்கு பார்த்த உடனே பகீர்னு ஆயிடுச்சு. கதையில கொண்டு வரணும். பார்த்தாடி இந்த கிழவில உட்கார்ந்துருக்கு, நம்ம பஸ்ல இடம் கொடுக்கலையே, ஏன் கிழவி தொலைன்னு பேசுற?
அந்த கேள்வியில உட்கார்ந்து இருக்கு. ஐயோ என்னென்ன கேட்க போகுதோ, கதைக்குள்ள கொண்டு வரணும். உள்ள நல்லா கவனிங்க, கதைக்குள்ள கொண்டு வரணும். ஐயோ என்னென்ன கேட்க போகுதோ தெரியல, போச்சு இன்னைக்கு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். அதெல்லாம் அவன் பேசுற மாதிரி கொண்டு வரணும் கதைக்குள்ள. சரியா? இப்ப என்ன செய்யலாம், இந்த கிளவிகிட்ட போய் பேசணும். பாட்டி பாப்பா பிள்ளைண்டா, பஸ்ல வந்த பிள்ளையா புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியே பேசணும், நகைச்சுவையா பேசணும். அந்த மாதிரி பேசும்போது இப்ப எப்படி நம்ம பேசுறோமோ அதை அப்படியே அந்த பேச்சு வழக்குல அந்த கருத்தை கொண்டு வந்து உள்ள வச்சோம்னா படிக்கிறவனுக்கு ரொம்ப ஆர்வமா படிப்பேன். கிராமத்துக்கு உங்களுடைய இப்படிதான் பேசுங்க. கிராமத்து நடையில சில பேச்சு இருக்கு. பிராமின்ஸ் பேசுற மாதிரி பேசுறது, என்ன கிராமக்காரங்க பேசுற மாதிரி பேசுறது, மெட்ராஸ்காரங்க பேசுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் கதைக்குள்ள உள்ள அப்படி எப்படி சேர்க்கணும், சொரியணும். அப்ப என்ன செஞ்சோம்னா பார்த்த உடனே பகீர் ஆயிடும். இந்த பஸ்ல வந்து என்னப்பா என்ன விஷயமா வந்தப்பா? பாட்டி உங்க பேர் சிவகாமி நாச்சியாரா? ஆமா. ஒண்ணுமில்ல பாட்டி, உங்க பேர மிலிட்டரியில எல்லை பாதுகாப்பு படையில வேலை பார்க்கறானே முத்துராமலிங்க. ஆமா, அவங்க தான் நானும் வேலை பார்க்கிறேன். அப்படியா? சரி. ஒண்ணுமில்ல பாட்டி, அவன் வந்து நான் ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே கருவேப்பிலை பல்பொடி, முழங்கால் வலி, பல்லு விளக்கு, கருவேப்பிலை பல்பொடி, முழங்கால் வலி, கொஞ்சம் தைலம், ஒரு 5000 ரூபாய் செலவுக்கு எங்க அப்பா தாட்ட கொண்டு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்து விட்டான் பாட்டி. அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் பாட்டி. எப்படி? அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் பாட்டி. இந்த பாட்டி என்ன செஞ்சிச்சு, அப்படியா இல்லைனாண்டி இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் ஒரு புஸ்தகம், பழமையான புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து பையன் கொடுத்துச்சு. என்ன பாட்டி, ரொம்ப பழமையான புஸ்தகமா இருக்கு, இது என்ன பாட்டி? இதெல்லாம் நம்மளா இருக்கணும் கதையை கொஞ்சம் அப்படி வெளியே கொண்டு வந்து கதையை பெருசாக்க கொஞ்சம் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும், அப்ப இந்த புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுக்குது. இது என்ன புத்தகம் பாட்டி? இதுதான்டா பேராண்டி முத்துராமலிங்க சேதுபதி ராமநாதபுரம் மன்னருடைய புஸ்தகம், வாழ்க்கை வரலாறு. 24 வருஷம் ஜெயில இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக 24 வருஷம் ஜெயில இருந்து ஜெயிலே செத்து ஜெயிலே சுண்ணாம போன ஒரு மாமன்னனோட கதடா, நம்ம நாட்டை காத்த மன்னவனுடைய கதடா இது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை நீ படிடான்னு கொடுக்குது. அவன் வாங்கி பார்க்கறான், ஏன் பெறட்டான். தம்பி கிளவி கூப்பிடுது, தம்பி நிப்பாட்டணும் கதை, ஒரே வழிதான் தம்பி. அடுத்து என்ன பாட்டி, ஒரே வழிதான். அடுத்து இந்த புத்தகத்தை உனக்கு எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? இந்த கிளவி போடுறதுக்கு வார்த்தை, இந்த புத்தகத்தை உனக்கு எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு. அப்பதான் அந்த கிளவி சொல்லுது, ஒரு பஸ்ல ஒரு வயசான மூதாட்டிக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கியப்பா, நீ எல்லாம் போய் நம்ம நாட்டை எப்படிப்பா நம்ம நாட்டை காப்பாற்ற போற? இனிமே நம்ம தாய்நாடு மேல ஒரு பற்று இருக்கணும்டா, வயசானவங்க மேல பற்று இருக்கணும்டா தம்பி, அதுக்காகத்தாண்டா உனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன்னு கொடுக்கும். இது நான் எழுதிய கதை. இந்த கிராமத்து பேரு களரி. இந்த கிராமத்து பேரு களரிங்கிற கிராமம். எங்க ஊர்ல உத்தரகோசம் முங்கைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பச்சை மரகத நடராஜன் உள்ள ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல இந்த பெரிய கதை, 9 பக்கம் அந்த கதை. உங்களுக்கு சும்மா சுருக்கமா 15 நிமிஷம் பேச அதுக்காக நான்